ஹாய், இப்போ உங்களுக்கு நான் ஒரு கேஸ் சினாரியோ கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். காஸ்ட் ஷீட்டில் கேஸ் சினாரியோ கொஸ்டின் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எம் லிமிடெட் இஸ் ப்ரொடியூசிங் அ சிங்கிள் ப்ராடக்ட் அண்ட் மே எக்ஸ்பேண்ட் இன்டு ப்ராடக்ட் டைவர்சிஃபிகேஷன் இன் நெக்ஸ்ட் 1 or 2 years. எம் லிமிடெட் இஸ் அமாங்கஸ்ட் அ லேபர் இன்டென்சிவ் கம்பெனி. லேபர் இன்டென்சிவ் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட் அந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் லேபரர்ஸ் மட்டும்தான் அதிகமாக இருப்பாங்க. ஓகே, கம்பேர்ட் டு த மிஷின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Done manually. Okay, employee cost is major cost element in the அதான் மேஜர் காஸ்ட் எலிமெண்ட் எம்ப்ளாயி காஸ்ட்டாக ஏன் இருக்கணும்? ஏன்னா நிறைய லேபரர்ஸ் வச்சு ஒர்க் பண்ணாங்கன்னா எம்ப்ளாயி காஸ்ட் தான் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு ஒரு எம்ப்ளாயி 8 hours வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்க ஒரு ஷிஃப்ட்டுக்கு. அண்ட் தி அவுட்புட் பர் மேன் ஷிஃப்ட் டு மெஷர் எம்ப்ளாயி அவுட்புட் அதாவது யூ ஹேவ் டு மெஷர். ஒருத்தன் வந்துட்டு 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கான வந்துட்டு அவுட்புட் எவ்வளோ பண்ணுறாங்க. ஓகே, ஒருத்தர் வந்து 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுறதுக்கான அவுட்புட் என்ன, அவங்களோட சம்பளம் என்ன, இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். தி சீஃப் மேனேஜர் ஆஃப் தி கம்பெனி ஹேஸ் இமெயில்ட் யூ few information related to the last monthக்கான விஷயங்கள் சில இமெயில் பண்ணியிருக்காங்க. the email contains the following data. ஓகே, லாஸ்ட் மந்தோட டீட்டெயில்ஸ் இதெல்லாம். எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க கம்பெனி ப்ரொடியூசர்ஸ் 2,34,000 tons ஆஃப் அவுட்புட். எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஃபார் த லாஸ்ட் மந்த் ஆர் என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இன்கர் பண்ணியிருக்காங்க. ரா மெட்டீரியல்ஸ் எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்காங்க, 50 lakhs ரா மெட்டீரியல்ஸ். பவர் கன்சியூம்ட் 13,000 kWh, rupees 8 per kWh to run the missions for production. அப்போ டோட்டலாக எவ்வளோ, 13,000 into 8. ஓகே, டீசல் கன்சியூம்டு 2,000 liters at 93 rupees per liter to run பவர் ஜென்ரேட்டர். பவர் கட் ஆகும்பொழுது பவர் ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து 1 லிட்டருக்கு வந்து 93 rupees அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 2,000 liters எவ்வளோ ரூபா, 2,000 into 93. ஓகே, வேஜஸ் அண்ட் சேலரி பெய்டு, gratuity and leave encashment paid, higher charges for paid for HEMM அப்படிங்கிறது வந்து அதாவது உங்களுக்கு ஹெவி earth மிஷின்னு சொல்லுவாங்க. அதாவது பெரிய பெரிய மிஷின்ஸ் இருக்கும்ல. இப்போ நான் உங்களுக்கு அந்த பிக்சர் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி மிஷின்ஸ் வந்து உங்களுக்கு மைனிங் அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இதுதான் வந்து ஹெவி earth மிஷின் சொல்லுவாங்க, ஹெவி earth மூவிங் மிஷின். ஓகே, ஹெவி earth மூவிங் மிஷின். அதுக்கு எவ்வளோ ஹையர் சார்ஜ் பே பண்ணியிருக்காங்களா, 30 lakhs பே பண்ணியிருக்காங்க. ஓகே, தே ஆர் யூஸ்டு டைரக்ட்லி இன் தி ப்ரொடக்ஷன். ஹைரிங் சார்ஜஸ் பெய்ட் ஃபார் கார்ஸ் யூஸ்டு ஃபார் அஃபிஷியல் பர்பஸ்க்காக ஹையர் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. அது வந்து 66,000. ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் டீசல் காஸ்ட், அதாவது டீசல் காஸ்ட் ஃபார் த கார்ஸ்னா கார் எடுத்து எம்ப்ளாயி யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கான இது ஃபர்ஸ்ட் அவங்க செலக்ட் பண்ணியிருப்பாங்க. திருப்பி வந்து கம்பெனி வந்து ரீஎம்பர்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த கார்ஸ்க்கு. ஓகே, டீசலுக்கு. த ஹைரிங் ஆஃப் கார்ஸ் அட்ராக்ட் ஜிஎஸ்டி அண்டர் RCM வித்தவுட் கிரெடிட். RCMனா ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்னா யூஸ்வலாக வந்துட்டு யார் ஜிஎஸ்டி பே பண்ணுவா, சப்ளையர் ஆஃப் தி குட்ஸ். ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு ரெசிபியன்ட் ஆஃப் தி குட்ஸ் வந்து ஜிஎஸ்டி கட்டுற மாதிரி வரும். அதுதான் வந்து ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பெய்ட் ஃபார் வேயிங் பிரிட்ஜ். மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பெய்ட் ஃபார் வேயிங் பிரிட்ஜ்னா ஒன்றுமே இல்லை. வேயிங் பிரிட்ஜ்னா இப்போ வேயிங்னா என்ன, வேயிங் ஸ்கேலுன்னு அர்த்தம். ஓகே, அப்போது இந்த பெரிய பெரிய வண்டிகளை வச்சு அந்த ட்ரக் உள்ள எல்லா குட்ஸையும் லோட் பண்ணி அதை எப்படி மெஷர் பண்ணுவாங்க, எவ்வளோ வெயிட் இருக்குன்னு தெரியும். அதாவது ஓவர்லோட் ஆகிடக்கூடாது இல்லை, நீங்கள் நிறையா அந்த ட்ரக்கில் வந்து ஓவர்லோட் போட்டுறக்கூடாது. ஸோ அதை என்ஷூர் பண்ணுறதுக்காக ஒரு வேயிங் ஸ்கேல் மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ பாருங்கள், பிக்சர் வந்து காட்டுறேன். இப்போ இதுதான், இது வந்து என்னது, இதுதான் அந்த இது வேயிங் ஸ்கேல் மாதிரி இருக்கும். ஓகே, இதுதான் அந்த வேயிங் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரக்கில் எல்லா குட்ஸையும் வந்து போட்டு, ஓகே, அங்கே இந்த ஒரு வேனை வந்து ஒரு ட்ரக்கை வந்து இந்த இடத்துல வச்சுருவாங்க. ஸ்ட்ரெயிட்டாக வரணும், நீங்கள் வந்து எதுவும் மூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்லோவாக ஓட்டின்னு வந்து இந்த இடத்துல வச்சுட்டு அவங்க வந்து எவ்வளோ வெயிட் இருக்குன்னு மெஷர் பண்ணும். அதுதான் வந்து வேயிங் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. இது பிரிட்ஜ் மாதிரி இருக்குல்ல, பெருசு அப்படியே இது மாதிரி இருக்கும். இப்படி வந்து அந்த இடத்துல வச்சுருவாங்க. அவங்க அந்த எவ்வளோ வெயிட் இருக்குன்னு அதை மெஷர் பண்ணிவிடும். ரொம்ப ஓவர் வெயிட் ஆகிடக்கூடாதுல்ல, அதுக்காக தே வில் என்ஷூர் தட் ரொம்ப வெயிட் ஆகிடக்கூடாது, ரொம்ப நிறையா லோட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது என்ஷூர் பண்ணிப்பாங்க. அதுக்கு ஹையர் சார்ஜ் பே பண்ணுற, அதுக்கு நீ மெயின்டெனன்ஸ் பே பண்ணுற, அதுக்கு மெயின்டெனன்ஸ் தானே பே பண்ணுறாங்க. ஓகே, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பெய்ட் ஃபார் வேயிங் பிரிட்ஜ் யூஸ்டு ஃபார் அதான் ஃபைனலாக நீங்கள் டிஸ்பேச் பண்ணுறச்ச, ஃபைனலாக அந்த குட்ஸ் டிஸ்பேச் பண்ணுறச்ச இது பண்ணக்கூடிய விஷயங்கள். கரெக்ட். அதுக்கு எவ்வளோ, 12,000. AMC காஸ்ட் ஆஃப் CCTV இன்ஸ்டால்ட் அட் வேயிங் பிரிட்ஜில் அதுக்கு ஒரு CCTV காஸ்ட் வந்து CCTVயை இன்ஸ்டால் பண்ணுறாங்க, அதுக்கு மெயின்டெனன்ஸ் போடுறாங்க. AMCனா ஆனுவல் மெயின்டெனன்ஸ் காஸ்ட். ஓகே, ஸோ அதுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரூபா ஆகுது,
ஃபேக்ட்ரி எவ்வளோ ரூபா ஆகுதுன்னா 8,000. அப்புறம் ஃபேக்ட்ரி ப்ரிமிசஸில் வந்துட்டு உனக்கு எவ்வளோ 18,000 per month. டிஏ அதாவது ட்ராவலிங் அலவன்சஸ் கொடுக்குறது, டிஎன்எஸ் அலவன்சஸ்க்குலாம் உங்களுக்கு எவ்வளோ? சேல்ஸ் மேனேஜருக்கு 36,000. கம்பெனி ஹேஸ் 1,800 எம்ப்ளாயீஸ். அவங்க எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறாங்க? 26 days in a month. ஓகே, அப்போ டோட்டலாக எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாங்க? 1,800 into 26. இப்போ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், என்னென்ன கொடுத்துருக்காங்க? ப்ரைம் காஸ்ட்டை கண்டுபிடி, டோட்டல் அண்ட் பர் ஷிஃப்ட் ஆஃப் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கண்டுபிடி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட்டை கண்டுபிடி, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட்டை கண்டுபிடி, டோட்டல் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் என்ன. இதெல்லாம் செய்யறதுக்கு நீ இஎம்எஸ், ஓஎம்எஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். இஎம்எஸ்னா ஏர்னிங்ஸ் மேன் பர் ஷிஃப்ட், இது அவுட்புட் எவ்வளோ, ஏர்னிங் எவ்வளோ, பர் மேன் ஷிஃப்ட்டோட அவுட்புட் எவ்வளோ, ஏர்னிங்ஸ் எவ்வளோ, அதுதான் கேட்டிருக்காங்க. இப்போது இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம், எப்படி வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஆன்சர்ன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, காஸ்ட் ஷீட்டு போடுங்க. காஸ்ட் ஷீட் போட்டவே உங்களுக்கு எல்லாத்துக்குமான கொஸ்டின்ஸுக்கான பதிலும் எனக்கு வந்துடும். மெட்டீரியல்ஸ் கன்சியூம் 50 lakhs, கரெக்ட். வேஜஸ் அண்ட் சேலரி 6,40,000 இருக்கிறது இல்லை. கொஸ்டினில் பாருங்கள், கொஸ்டின் அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்ணிவிடுங்க. கிராச்சுட்டி அண்ட் லீவ் என்கேஷ்மெண்ட் 64,20,000. ஸோ ஆடப் பண்ணு, உனக்கு இங்கே போட்டுக்கோ. ஏன்னா வேஜஸ் அண்ட் சேலரிஸ் கிராச்சுட்டி ரெண்டு ஒன்று. ஓகே, வேஜஸ் கீழே தான் உனக்கு கிராச்சுட்டி, லீவ் என்கேஷ்மெண்ட் எல்லாமே வரும். அதுக்கப்புறம் பவர் காஸ்ட்லாம் சொன்னால் 13,000 kWh கன்சியூம் ஆயிருக்கு. ஒரு இதுக்கு வந்து 8 ரூபா அப்படின்னா அப்போ 13,000 kWh எவ்வளோ? 13,000 kWh into 8. ஸோ 104,000. அடுத்து டீசல் காஸ்ட்டும் அதே மாதிரி தான். 2,000 liters 93 rupees. மல்டிப்ளை பண்ண, ஆட் பண்ணனா 2,90,000. HEMM ஹையரிங் சார்ஜஸ், நீ வந்து HEMM ஹையர் பண்ணியிருக்க அந்த சார்ஜஸை போட்டுக்கோ. தட் இஸ் அதர் எக்ஸ்பென்சஸ்னு வச்சுக்கோயா. அதெல்லாம் உங்களுக்கு சேர்த்தா ப்ரைம் காஸ்ட் கிடைக்கும். ஏஎம்சி காஸ்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸு, அந்த ஃபேக்ட்ரி ப்ரிமிசஸ் இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஃபேக்ட்ரி காஸ்ட்டில் வரும் இல்லையா. ஸோ அது பண்ணனா உங்களுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனோ இல்லை காஸ்ட் ஆஃப் குட்ஸ் ஆஃப் சோல்டு கிடச்சிரும். அதுக்கப்புறம் யுவர் ஹையரிங் சார்ஜ் ஆஃப் கார்ஸ், ரீஎம்பர்ஸ்மெண்ட்ஸ் ஆஃப் டீசல் காஸ்ட் அது ஓகே, ஜஸ்ட் ஆட் இட் அப். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி போடுறேன் இல்லையா ஆர்சிஎம் பேசிஸில், அதை போட்டுட்டு உனக்கு எவ்வளோ வரும் ஆட் பண்ணி இங்கே போட்டுரு. மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஃபார் வேயிங் பிரிட்ஜ், அதுக்கப்புறம் ஏஎம்சி காஸ்ட் ஆஃப் சிசிடிவி இன்ஸ்டால்ட் வேயிங் பிரிட்ஜ், அதுக்கப்புறம் இதெல்லாமே உனக்கு அதர் எக்ஸ்பென்சஸில் கிடச்சிரும் இல்லையா. ஸோ இட்ஸ் நாட் அதர் எக்ஸ்பென்சஸ், இட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸோ அது அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ தான் உனக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கிடைக்கும். இதுதான் உங்களுடைய ஆன்சர். ஓகே, இதுக்கு வந்து எப்படி வந்து இங்கே ஆன்சரில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரெஃபர் தி காஸ்ட் ஷீட்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் ரெஃபர் தி காஸ்ட் ஷீட். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் மேன்ஷிப் நான் என்ன சொன்னேன், எனக்கு வந்து டோட்டல் வந்து எனக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இங்கே கண்டுபிடிச்சிருப்பீங்களா, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இவ்வளோ வந்திருக்கு. ஸோ இதில் எனக்கு வந்து எவ்வளோ மேன் ஷிஃப்ட் இருக்குது. மேன் ஷிஃப்ட்னா என்ன, மேன் ஷிஃப்ட்னா 1,800 எம்ப்ளாயிஸ் இருக்கான், 26 days அவன் ஒர்க் பண்ணுறான் அப்படின்னா எனக்கு 46,800 மேன் ஷிஃப்ட் கிடைக்கும் இல்லையா. ஸோ அதை ரெண்டு நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பர் மேன் ஷிஃப்ட் கிடச்சிரும். ஹையர் சார்ஜஸ் எனக்கு ஜிஎஸ்டி 5%, அது நம்ம கிளியராக கொடுத்துருக்கோம் ஆன்சர். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் என்னென்ன இருக்கும், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது நான் சொல்லலை, இப்போ இந்த மெயின்டெனன்ஸு, இந்த ஏஎம்சி, அப்புறம் டிஏ இது எல்லாமே செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட். டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறச்சோ உனக்கு வரக்கூடிய காஸ்ட். ஓகே, மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு. அதே மாதிரி வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா சேல்ஸ் மேனேஜருக்கு பண்ணக்கூடியது செல்லிங் எக்ஸ்பென்சஸில் வரும் இல்லையா. ஸோ அதெல்லாம் மெயின்டெனன்ஸ் அண்ட் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட். அதில் ஆட் பண்ணி தனியாக போட்டுருக்கோம் 56,000. ஓகே, அதே மாதிரி வேறு என்ன கொடுத்துருக்காங்க, கம்ப்யூட்டேஷன் ஆஃப் லாஸ்ட்டாக நம்ம இந்த ஏர்னிங்ஸ் பர் மேன் ஷிஃப்ட் கண்டுபிடிக்கணும். ஏர்னிங்ஸ் பர் மேன் ஷிஃப்ட்னா அவன் டோட்டலாக எவ்வளோ வந்து பெனிஃபிட்ஸ் பே பண்ணியிருக்காங்க. உன்னுடைய வேஜஸும் கிராச்சுட்டி அண்ட் லீவ் என்கேஷ்மெண்ட்டு ஆட் பண்ணனா டோட்டல் பெனிஃபிட்ஸ் எனக்கு கிடச்சது அமௌண்ட் வந்து இவ்வளோ ரூபா. ஸோ எனக்கு இவ்வளோ ரூபா கிடச்சிருக்கு இல்லையா. அதில் மேன் ஷிஃப்ட்டை நான் டிவைட் பண்ணனா எனக்கு ஏர்னிங்ஸ் பர் ஒருத்தருக்கே எவ்வளோ ஏர்னிங்னு எனக்கு தெரியும். ஸோ டோட்டல் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் வந்து இவ்வளோ ரூபா. அதில் எனக்கு மேன் ஷிஃப்ட் வந்து 46,800 அப்படின்னா நான் ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணேன்னு சொன்னீங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும், ஏர்னிங்ஸ் பர் மேன் ஷிஃப்ட். ஓகே, இப்போ வந்து கம்ப்யூட்டேஷன் அவுட்புட் வந்து ஒருத்தர் எவ்வளோ பண்ணியிருக்கான், எனக்கு வந்து எவ்வளோ ப்ரொடக்ஷன் தெரியும், எனக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன் டோட்டல் அவுட்புட் வந்து எனக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன் டன்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க 2,34,000 tons. ஓகே, டிவைடட் பை மேன் ஷிஃப்ட் எவ்வளோ 46,800. நான் இது ரெண்டு டிவைட் பண்ணால் எனக்கு வந்து எவ்வளோ அவுட்புட் ஒருத்தர் வந்து எவ்வளோ அவுட்புட்டாக கொடுக்க முடியுங்கிற பதில் வந்து எனக்கு கிடச்சிரும். ஓகே, இதான் 5 tons. ஸோ இந்த கேஸ் ஸ்டடி இது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து நான் சொன்னது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ அடுத்தடுத்த கொஷின்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ.